அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய காட்டில் மழைதான் என்ற வகையில் விருச்சகராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ரகதியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிரா ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி, வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்திருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். குருவினுடைய பார்வையால் விரயஸ்தானம் கட்டுப்படுத்தப்பட்டு தனஸ்தானம் பலப்படுதுங்க. பொருளாதார ஏற்றம் உண்டு. எனினும் தொழில் வணிகத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும். விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதே போல் உற்சாகம் குறைவில்லாமல் இருக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க இருக்கு. முக்கியஸ்தர்களின் நட்புறவால் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்குங்க. மனைவி வழியில் ஆதரவு உண்டு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேணும். கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. பொது வாழ்வில் மகிழ்ச்சி அளிக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு என்பதை கிரக நிலைகள் மேலும் மேலும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. வயிறு உபாதைகள் ஏற்படலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. வீண் விவாதங்களில் நேரத்தை செலவழிக்க வேண்டாங்க. அது மட்டும் இல்லாம மன அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி சுகஸ்தான் அதிபதியார். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நலன்ல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்கு. பிள்ளைகள் வழியில் மனக்கவலையும் விரயங்களும் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதமும் சனீஸ்வர வழிபாடும் நன்மை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சார் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு விருச்சக ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு புகழ் அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு கல்வி தேர்ச்சி உண்டுங்க. பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்தி தரும். வாரிசுகளுக்கு சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். புத ஆதித்ய யோகத்தோடு இந்த காலகட்டம் ஆரம்பமாகிறது. எனவே பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க. வெற்றிக்குரிய தகவல் வீடு தேடி வர இருக்கு. தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குங்க. நட்பு வட்டம் விரிவடையும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியால் பல நல்ல காரியங்கள் காட்டக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் 12ஆம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோகம்
செயல்பட போகிறதுங்க. மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும். கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. நாலாபுரமும் இருந்து நல்ல தகவல்கள் கிடைக்குங்க. தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்வு பற்றி சந்தோஷ தகவல்கள் வந்து சேருங்க. வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீடு பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும். மகத்தான பதவி கிடைக்குங்க. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள், சுப செய்திகள் கேட்கும் சூழலும் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கடகராசிக்கு குரு அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் உச்சம் பெறும் இந்த நேரம் உன்னதமான நேரமாகுங்க. மண்ணை தொட்டாலும் பொன்னாகும். உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறுங்க. குருவினுடைய பார்வை முழுமையாக உங்களுடைய ராசியில் பதிவதால் வருமானம் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக வருங்க. புதிய ஒப்பந்தங்களும் வந்து கொண்டே இருக்கும். வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. பூர்வீக சொத்து கைக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. யோகம் உண்டுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் 12க்கு அதிபதி நீச்சம் பெறுவதால் விரயங்கள் குறையுங்க. செலவுகள் ஏற்ற இதம் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையிருக்கு. இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறுங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. இந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தற்போது வக்ரம் பெறுகிறார். இதன் விளைவாக வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. உடன்பிறப்பு இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. தாயினுடைய உடல் நலத்துல கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் மட்டுமல்லாமல் 6 மற்றும் 10ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்குங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணமறி நடந்து கொள்வாங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இடமாற்றம் வீடு மாற்றம் அல்லாமல் உத்தியோக மாற்றமும் கூட வரலாங்க. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புனிதம் அடைகிறது. உங்களுடைய ஜாதகத்திற்கு யோகம் தரும் கிரகமான சனி பகவான் விளங்குவதால் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. செல்வ நிலை திருப்தி தருங்க. முன்னேற்றங்கள் முன்னோர்கள் கட்டி வைத்து சிதிலமடைந்த கோவில்களை பழுது பார்த்து உங்களுடைய பெயரை நிலைக்கும் விதத்தில் செயல்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் முத்தான தொழில்கள் வாய்க்கும் வாய்ப்பு உண்டு. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. எதிரிகள் பலம் குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் லாபத்தை வரவழைக்கும் விதத்தில் கையாள நண்பர்களும் மாற்று இனத்தாரும் உறுதுணையாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய மனதில் இடம் பிடிப்பீங்க. வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விருச்சக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல வரவுக்கேற்ற செலவுகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. தன்னம்பிக்கையும் தைரியம் அயராத உழைப்பும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க. உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் உறவு பலம் பெற விட்டு கொடுத்து செல்வது உத்தமங்க. கடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். இருக்க சிக்கனத்தை கையாள முயற்சி எடுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சதுர்த்தி விரதம் இருந்து ஆணைமுக பெருமானை வழிபட்டு வருவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்கும்.